ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஸ்க்ரீனில் வர மாரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜஸ் வச்சு எப்படி வந்து நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் தான் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் பட்டன் இருக்கும், ஸோ அதுவும் டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து எஃபெக்ட் கொடுக்கணும் பண்ணணும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 16.9 அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்து ஒரு 5 ஃபோட்டோஸ் இல்லை ஒரு 30 செகண்டுக்கு ஏற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கிறேன். ஸோ லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோட்டோ இன்புட் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ இந்த பிளாக்கில் இந்த ஃப்ரேம் சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் ஒரு ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா ஸோ கட் ஆஃப் பக்கத்தில் சென்டரில் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பீங்க. எல்லா ஃபோட்டோவும் இப்படி ஜூம் பண்ணி விட்டுக்காங்க. ஜூம் பண்ணி விட்டு ஈக்குவல் பண்ணி கொடுத்துங்க. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ஃபோட்டோஸ் வந்து இன்புட் பண்ணுமோ இல்லை அத்தனை ஃபோட்டோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கொடுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எல்லா ஃபோட்டோவும் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 ஃபோட்டோஸ்க்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா இந்த சைட்லலாம் பிளாக் மாரி தெரியும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபோட்டோ இன்புட் பண்ணிங்கன்னா அத்தனை ஃபோட்டோக்கும் வந்து நீங்கள் அந்தமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து பண்ணால் ஸோ கிப் கிராஃபிக்ஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ கிளிக் கிராஃபிக்ஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோஸ் வந்து நம்ம இனிமேல் கொடுத்துக்கோங்க. இது இந்த ஃபோட்டோ பிரிண்ட் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைனா கீழே வந்து டவுன்லோட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ டவுன்லோட் ஃபைல்ஸில் போய் சொன்னால் நீங்கள் வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ எத்தனை ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அத்தனை ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சென்டரில் உள்ள பார்த்திங்கன்னா 2 ப்ளஸ் மாரி சிம்பிள் காமிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே ஒரு கிராஃபிக்ஸ் கொடுப்போம், நம்ம ஒரு அனிமேஷன் மாரி கொடுப்போம் நம்ம. ஸோ ஃபோட்டோ கேலரிங்க அதை கொடுத்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பாக்ஸ் டைப்பில் வர மாரி வரும். ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஃபோட்டோ கொடுத்துக்கலாம் அத்தனை ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி கொடுத்துப்போம் நம்ம. ஸோ நீங்கள் அதை மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம வேறுனா கூட இங்கே வந்து சேஞ்ச் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு இடத்துல கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி எஃபெக்ட் வரும். ஸோ அந்தமாரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம வந்து இது வந்து டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ லேயர் போங்க, லேயர் போய்ட்டு மீடியா போங்க. ஸோ நீங்கள் டெம்ப்ளேட் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அது வந்து நம்ம வந்து இன்புட் பண்ணுவோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்து அது ஃபுல் சைஸ் கொடுத்துக்கோங்க. கட் ஆஃப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் செய்யணும், ஒரு ஃபுல் கொடுத்திங்கன்னா இந்தமாரி வந்துடும். ஸோ இது வந்து கிளிக் பண்ணி அந்த லேயர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிளெண்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மோட் கொடுங்க. ஸ்க்ரீன் மோட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனலுக்கு ஒரு லோகோ இல்லை லெட்டர்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் அதை வந்து இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் லோகோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இன்புட் பண்ணிக்கிறேன். லேயர் போய்ட்டு மீடியா போங்க. ஸோ இந்த லோகோ நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிட்டுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணோம்னா இந்த பிளெண்டிங் போய்ங்க. பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் மோட்னுக்கும் அதை கொடுத்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு வரும்போது நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ மிக்ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணி வச்சு உங்களோட ஃபோட்டோ வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபோட்டோவும் சரி, உங்கள் வேறு ஒருத்தங்க ஃபோட்டோலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எதனா டவுட் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.